நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்தபடியே ஒரு 10 அடியோ அல்லது 15 அடி இல்லை 20 அடி இந்த மாதிரி ஹைட்டாக போட்டுக்கிற சீட்டில் இருக்கிற இந்த இரும்பு கம்பிகளும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே இருந்தபடி அழகாக பெயிண்டிங் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஸ்டூலு தேவையில்லை, ஏணி தேவையில்லை, இல்லை மரம் தேவையில்லை, சார்வை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒருத்தர் அழகாக கீழே இருந்தபடி அழகாக பெயிண்டிங் பண்ணலாம், குயிக்காக பண்ணிடலாம். அதேமாதிரி ஒரே ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து சீட்டில் படுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு நான் வந்து ரெடி பண்ணி பெயிண்டிங் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி விரைவாக வந்து பெயிண்டிங் பண்ணலாம். எளிமையான ஒரு டைப்பு தான். அதுவே நீங்கள் சாரெல்லாம் போட்டு பெயிண்டிங் பண்ணணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாள் கூட ஆகும். அதேமாதிரி பெயிண்ட் எடுத்து ரொம்ப சிரமமாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக பழுப்புக்கு நம்ம எளிமையாக வந்து ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிடலாம். 4-5 ரோலரில் ஒரு சின்ன குச்சிலையோ இல்லை ஸ்டிக்லேயோ மாட்டி நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டுக்கிற இரும்பு ஆங்கிள் பைப் வந்து நம்ம க்ளீனாக இருக்கும். நம்ம அதுக்கு ஈஸியாக கீழே இருந்தே பெயிண்டிங் பண்ணிடலாம். அதுவே ரீபெயிண்டிங் ஒர்க்காக இருந்தாலும் அல்லது துரு பிடிச்சதால மட்டும் தான் நம்ம சாரை போட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தான் நம்ம பெயிண்டிங் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா புது பைப் எடுத்தால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்தபடியே அழகாக ஸ்டிக்கை பயன்படுத்தி பெயிண்டிங் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செங்குத்தகர் பைப்புக்கு ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக சீட்டில் ஒட்டாமல் 2 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இந்த கிடைமட்டமாக இருக்கிற பழுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பேப்பரை ஒரு எல்லை மாட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரை மாட்டி இந்த மாதிரி ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக இருக்கிற பைப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற பைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சீட்டில் ஒட்டாமல் இருக்கிற பைப்புக்கும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டிக்கை பயன்படுத்தி 4-5 ரோலை வச்சு ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிடலாம். இது எல்லாமே ஈஸியாக இருக்கும், எல்லாருமே ஓரளவுக்கு பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். அதாவது கிடைமட்டமாக இருக்கிற இந்த பழுப்பு வந்து சீட்டில் ஒட்டிக்கிட்டு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ட போய் ப்ரெஷ்ஷால் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் வந்து நிறைய பேர் வந்து படுற மாதிரி தான் அடிப்பீங்க. நான் வந்து பாருங்கள் ஒரு சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சீட்டில் வந்து படாமல் கீழே இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் மூலிமா பெயிண்டிங் பண்ண போகிறேன். அதுக்கான சூப்பர் ஐடியா தான் உங்களுக்கு வந்து சொல்லுறேன். அதை தான் அந்த மெயினாக சொல்ல வரேன் இந்த வீடியோவில். பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்கில் மழைக்காக்கு அடிக்கும், அல்லது இந்த மழைக்கு அட்டல்னாலும் பரவாயில்ல. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை இருக்கும், இன்விடேஷன் அந்த மாதிரி பத்திரிக்கை இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம இன்விடேஷன் கூட எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழைக்கா இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து சின்னதாக ஒரு கட்டு கம்பி. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்காவில் வந்து 2 ஓட்டை போட்டுக்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பேப்பரில் ஒரு ஆணி அடிச்சிடுறேன் இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பேப்பர் வச்சு நான் வந்து இந்த மைக்கா வந்து அழகாக நான் வந்து அதில் சுற்றிக்கிறேன். அதாவது கீழே வியாத மாதிரி இந்த ஆணியில் வந்து சுற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன செய்யறதுனா அந்த சீட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இருந்தபடியே ரோலரில் பெயிண்டிங் பண்ண போகிறோம். சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு மைக்கா வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு பழுப்புலையோ அல்லது குச்சிலையோ கட்டிட்டு அதை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே அடிக்க போகிறோமோ பெயிண்ட்டு அந்த ஓரத்தில் நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ரோலரில் ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிடலாம். நம்ம அடிக்கும்போது பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் படாமல் அந்த அட்டையில் தான் படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்டில் வந்து பெயிண்ட்டு படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லா க்ளீனாக அழகாக அடிச்சிடலாம். எளிமையான ஒரு சூப்பரான மெத்தட் தான் இது. நான் சொல்கிற மெத்தடில் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். நீட்டாகவும் இருக்கும் வேலை. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப கடினமாக இருக்காது, எளிமையாக இருக்கும். கீழே இருந்தபடி அழகாக பெயிண்டிங் பண்ணிடலாம். அதுவே இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா சாரம் போகிறதுக்கு 2 பேரோ 3 பேரோ தேவைப்படும். அதேமாதிரி லேட்ரு வந்து தந்து வச்சாலும் பார்த்தோன்னா ஏறி நின்று பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஏறி ஏறி இறங்கணும். அதே மாதிரி இந்த பைப்பில் வந்து பார்த்தோன்னா 3 பக்கம் அடிக்கிறதுக்கு திரும்பி வந்து பார்த்தோன்னா நகர்த்தி ஏறி அடிக்கிறது ரொம்ப சிரமமாக தெரியும். அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரு போட்டாலும் சரி, ஏணி போட்டாலும் சரி, இல்லை சாறு போட்டாலும் சரி சிரமமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் வந்து பார்த்தோன்னா குயிக்காக விரைவாக எளிமையாக அழகாக பெயிண்டிங் பண்ணிடலாம். இந்த பெஸ்ட்டான ஒரு தகவலை மற்ற நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.